கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடர்னாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மல்லுவேட்டி, சீ, ரெட் பிரேக், ரெட் பிரேக். குட் மார்னிங். முன்னகட்டி வாயா. என்ன இது கையில? காஃபி. இது எதுக்கு நீ எடுத்து வர? சர்வெண்ட் எல்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவளை தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? என் வைஃப் உன் மாமியா. ஓ கரெக்ட்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்பை திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் தி மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? 3 பேஸும் போயிருச்சு. 3 பேஸும் போயிடுச்சு. எந்த பேச வச்சியான்னு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. எது ஸ்விமிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன், 2 தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஐயோ, அத நான் பார்க்காம விட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள, அப்பளோ வாட்டருக்கு போன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுறானே. 4 ஹவர்ஸ் அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர்ல குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா 1 செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. என்ன மாமா, வீட்ல 2 பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே? ஹை கவர்மெண்ட் சர்வெண்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் வைஃபையும் வேணா தெருவா பக்கெட் எடுத்து போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா ஏன் வைஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் சந்தோஷோட ஒரே வைஃப். கோன் பனேகா குரோர்பதி கம்பெனி. அதெல்லாம் வேண்டாம், பேச்சோட இருக்கணும். மாப்ள மாப்ள, புடி இத புடிங்க. பேசிட்டு திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீங்க நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ, என்னாச்சு? கால உடைச்சிட்டீங்களே. பிரெஞ்ச் ஆயில் எங்கப்பா? கெட் பேக், கோ இன்சைட், கோ. அந்த வெண்குஷ்டக்காரன் உங்க அப்பா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவன் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் ஜிங்கு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா. நீங்க பேசாம வாங்க. இன்னொரு குடம் முடியா? சும்மா இல்ல. அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு குடம் தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவானுங்களோ? சேச்சே, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குது. நான்சென்ஸ். தல்லே 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 தல்லே. பணம் கொடுக்கறவெல்லாம் இங்க வச்சுக்காத. போ. முக்கார் ரசனை போட்டுக்கிட்டு 3 குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு வந்துட்டான். என்ன போய் லைன்ல சொல்றியா? நான் யார் தெரியுமா? ஆமா பாரு, நாங்க பார்க்காத பாருனா. போயா கொஞ்சம் சிஸ்டர், கொஞ்சம் தள்ளிங்க. யோ, நாங்க லைன்ல இருக்கறோம். நீ பெரிய இவன் மாதிரி நல்லா வாய் அந்த பக்கம். ஐயா, சே, சொந்த வீடுல உங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா. தூங்கிட்டு இருக்காம நகையா? போ 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 போ. இருப்பா, அரை இருப்பா. தண்ணி காலியாச்சே, போங்கயா. இது தண்ணி இல்லையா? போடா. ரைட் ரைட். அட போடா, வண்டி எடு. ரைட். மாப்பிள்ளைங்க லூஸ் தரமா கத்துவானுங்களே. சிஸ்டர், 1500 கேட்டா கூட கொடுத்துறேன். மாப்பிள்ளைங்க பாத்ரூம் இருக்கானுங்க. ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலேயே வர முடியும். அந்த ஆளு அங்கேயே இருக்க சொல்லு. அம்மா, அட போவியா? எவ்வளவு வேணா தரமா? பணத்தை மர காட்டுறியா? மூஞ்சே பாரு, மூஞ்சே நல்லா. அத்தை, லட்சுமி, மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்களே. நீங்க சும்மா இருங்க. யார பார்த்து பரிதாபப்படணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தானே முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு. இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. வாங்க. தண்ணி திருட வேண்டியது. விடியா, இதான் நீ பாருல இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. வந்துட்டாங்க. மாமா, என்ன மாமா தண்ணி? டேய், நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா? போடா போடா. தண்ணி எல்லாம் போனா ரணகலம் தான். வராம்பாரு உங்க அப்பா அண்ணக்காவடி மாதிரி. பல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா. பவுடர் பார்த்தா? மாமா, மாப்ள தண்ணி இல்லாம பாத்ரூம் குள்ள உட்காந்துருந்தீங்க. அப்புறம் எப்படி வெளியில? அப்படியே வா. ஐயா, இந்த மேட்டர்லாம் உன்கிட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கோடத்தோட அலைஞ்சிட்டு இருக்கற. எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்ப்பரேஷன்கார தண்ணி தீந்துருச்சுடா. பின்னாடி ஒரு அடி பைப் இருக்கு, அதுல வாசல் போயிருச்சு. ஒரு வாசல் வாங்கி மாட்டி அடி நடிச்சு கொண்டு வந்துறேன். அடி பம்பு, வாட்டர், கிரீஸ். செக்.
முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பர்சனாலிட்டி என்ன ஆவறது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட், சர்வெண்ட், ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும், துரத்தி கடிக்கு மாப்ள. அவர் தொப்புள சுத்தி பாருங்க. ஐயோ, மூளையே இல்லாம மேல் மாடியை வேக்கண்டா வச்சிருக்கான் உங்க அப்பா. வீட்ல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன். அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். வெரி குட், நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள கம் ஆன் மாப்ள. மாப்ள காட்றேன், நானே கொண்டு வந்து காட்றேன். போ போயா. மாப்ள மதியம் லஞ்சுக்கு என்ன மாப்ள பண்றோம்? இந்த வலது கண்ணை பொரிச்சு வை, வந்து சாப்பிடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஐயோ பிரேக் அடிக்கோ. யாரா அவன்? குட்டான். ஓ மாப்ள, என்ன மாமா? அதுல மாப்ள பைப்புக்கு பக்கத்துல போன தண்ணி தீர்ந்துச்சுடா. அது சரி, மூஞ்சில உருப்படியா இருந்தது கண்ணு ஒண்ணுதான், அது என்னாச்சு? குத்திட்டார். குத்திட்டாரா? மாப்ளையாச்சே. சொல்லு. அப்பா, நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க. அவங்க வரும்போது நாங்களும் வரோம். Sit down. ஐயோ, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய், இந்தா அம்மா சாப்பாடு போடுற, எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாதே. அன்பே, நீ எங்க இருக்க? என் செல்லம், என் குஞ்சு. ஆ, என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா, ஜெனிபரே தான். இந்த பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுற, வாரி வாரி சாப்பிடுங்க. குஞ்சு செல்லம், பண்ணியா கொஞ்சா சுத்தி பண்ணியா தெரியுது. பாரின்காரி மாதிரி நம்மகிட்ட வந்தா கெட்டுப்பே வேற யாவில் இருக்கு. ஐயோ, என் செல்லம், என் தங்கம், என் ராஜாத்தி. உங்க குடிக்கிறியாடி தங்கம்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே. ஏன் மறைக்கிற? நீ ஃபார்முலா தானே கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மறுமணம் போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல. குடிக்கிறதுல என்ன கவனம் பண்ணிக்க மாட்டா? அட்ரா, எனக்கு வேணாம். அப்புறம் மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா யமுனா நதிக்கரை ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. எங்க அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்கிற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்னத்தை ஏத்துறாங்க, என்னத்தை இறக்குறாங்க? அதான் பண்ணியா. பண்ணி இறக்குறாங்க. அப்பா, நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா. ஐயையே. குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ, ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும்போது ஃப்ளோரை நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன்டா. அப்பவே கழிக்கலமா பிடிக்க வேண்டியதானே நீ? போடா, கூடவே சுத்துற கூறு கிட்ட போய் நீ. உனக்கு தெரியாத நான் எப்பறம் கண்டுபிடிக்க முடியும்? சரி விடுறா. ஆமா, உங்களுக்கு உள்ள ஒண்ணு கசமசாலா ஆகல? அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன். வாடை ரொம்ப ஓவரா இருந்தானே வந்துட்டேன். ஒண்ணும் ஆகல. சரி விடுறா, மறந்துல. சரி, இனிமேல் நான் குடிக்கலப்பா. ஏன்டா மறக்கிறது? அடா, நான் உனக்கு வேலைக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாடு தானே மறுமணம் போற? ஆமா. அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வருவீல? ஆமா. அப்ப குடித்துல உனக்கு கேவலம் நினைக்க மாட்டானா? எப்படி புள்ள வளர்த்துற பாரு, என்னையில கேவலம் நினைப்பா? அடா சொன்னப்பா. அடி அப்படியே